ஹாய்ங்க, எல்லாத்துக்கும் வணக்கம். நான் அன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, பதநீர் பயிர் களி. அதுக்கு 1 லிட்டர் பயணி எடுத்துக்கிறேன். அந்த பயணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் தேனீக்கள் மற்ற பூச்சிகள் இருக்கும், அதனால் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு லிட்டர் பயணிக்கு 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு ஈஸியாகவே அதில் கரைஞ்சி வந்துடும். நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான கருப்பட்டி சேர்த்துக்கலாம். கருப்பட்டி அதே கப்பில் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு அப்புறம் அடுப்பில் தீ போட்டுட்டு இந்த பானையை எடுத்து வச்சு நம்ம சூடு பண்ண ஆரம்பிக்கலாம். நான் கூட நினச்சேன் கீழே பிடிக்குமோ அப்படின்னு, அதை பிடிக்கவே இல்லை. ஒரு சொட்டு கூட கீழே அடியில் பிடிக்காமல் நல்லா வந்தது. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த லெவலில் ஃபஸ்ட்டு வந்துச்சு. இதை பண்ணுறதுக்கு நேரம் ரொம்ப ஆகாது, ஒரு 15 நிமிஷம் போதும். ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் டேஸ்ட்டாக இருந்து. அப்புறம் ஒரு சிலர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க இந்த அடுப்பு எப்படி போட்டிங்கன்னு. இந்த அடுப்பு போட்ட வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த அடுப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோ கறி பிடிக்கல, அடியில் மட்டும்தான் அந்த அடுப்பில் கறி பிடிக்குது. இந்த ரெசிபி எனக்கு எங்கள் மாமியார் தான் சொல்லி கொடுத்தாங்க. சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஜெல்லி மாதிரி, அல்வா மாதிரி சூப்பராக இருந்தது. இது செய்கிறதுக்கு 4 பொருள் போதும். பதநீர், பச்சரிசி மாவு, கருப்பட்டி, வேக வச்ச பயிறு. வேறு எதுவும் தேவையில்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு கிண்டவும் வேண்டியதில்லை. நீங்கள் இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள், அதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா, உங்களுக்கு தெரியுமான்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் விறகடுப்பில் சமைக்கிறதுக்கு காரணமே 2 காரணம். ஒன்று குக்கர், இன்னொன்று பால் பாத்திரம். 2மே பொங்கி சிந்தி கேஸ் துடைக்க வேண்டியிருக்கும். அந்த செவுரு ஃபுல்லாகும், கீழே போகும். பாத்திரத்தில் இருக்க கறியை கூட ஈஸியாக எடுத்துடலாம், ஆனால் அந்த செவரில் சிந்தினது, கீழே போனது எல்லாமே துடைக்கிறது அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். இப்போது களி இந்த ஸ்டேஜுக்கு வந்ததும் வேக வச்ச பயிர் சேர்த்துக்கலாம். பயிர் சேர்த்து நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்மளோட களி ரெடி ஆயிடுச்சு. இது சர்வ் பண்ண ரெடியாக இருக்குது. நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வாய்ஸ் நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.